இப்போ என்கிட்ட ஒரு 64 ஜிபி பென்ட்ரைவ் இருக்குது. இந்த பென்ட்ரைவை எப்படி என்னுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 3.0 யூஎஸ்பி பென்ட்ரைவ் என்கிட்ட இருக்குது. இந்த மொபைலில் தான் நான் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இந்த மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா USB-A அப்படின்ற டைப் தான் இருக்குது. ஆனால் மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி எப்படி இல்லைனா C டைப் பின்னு தான் இருக்கும். அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு OTG அடாப்டர் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த OTG அடாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நான் வந்து பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், USB-A அப்படின்னு அந்த பின் வந்து இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்னுடைய மொபைலில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி இல்லை C டைப் இருந்தது அப்படின்னா பின்பக்கமாக இந்த மைக்ரோ யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து C டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய மொபைலில் வந்து மைக்ரோ யூஎஸ்னால் நான் அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய மொபைல் C டைப்பு அப்படின்னா இந்த பின்னை பார்த்தீங்கன்னா பாட்டமில் சொருவிட்டேன் அப்படின்னா இப்போ வந்து C டைப்பு என்னுடைய மொபைலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே உங்ககிட்ட வெறும் C டைப் பின்னு மொபைல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்தமாரி வந்து வெறும் USB to அடுத்தது இன்னொரு எண்டு வந்து C டைப்பு வந்து இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க. இல்லை என்கிட்ட வந்து வெறும் மைக்ரோ USB மட்டும் வேணும்னா அந்தமாரியும் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஒரு பக்கம் வந்து USB to இன்னொரு பக்கம் வந்து மைக்ரோ USBயும் இருக்குது. நான் ஏன் வந்து ரெண்டும் சேர்ந்த மாரி வாங்கினேன் அப்படின்னா என்கிட்ட ரெண்டுமே இருக்கிற மொபைல் வந்து இருக்குது. ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB பின் இருக்குது, இன்னொரு மொபைலில் வந்து C டைப் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே நான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் வந்து இந்த பின்னு வாங்கினேன். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா அந்த OTG கேபிள் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா வந்து 450 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து சாண்டிஸ்க்கு 3.0 வந்து பென்ட்ரைவு. இந்த பென்ட்ரைவில் உள்ள பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிற பாருங்கள், அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பாரு தான் வந்து 3.0 அப்படின்றதுக்கு ஐடென்டிஃபிகேஷனு. என்னுடைய OTGலையுமே பார்த்தீங்கன்னா 3.0 சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து பென்ட்ரைவுமே 3.0. இதுவே வந்து உள்ளே வந்து அந்த USB சைடு வந்து ஒயிட்டோ இல்லை பிளாக்கோ இருந்ததுன்னா அது 2.0 சப்போர்ட் தான் இருக்கும். அடுத்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது வாங்க அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். நோட்டிஃபிகேஷன் ஸ்டாம்ப் பாரில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா USB டிரைவ் அப்படின்ட்டு காமிக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஸ்டோரேஜில் வந்து USB டிரைவ் அப்படின்ட்டு காமிக்குது. இதில் வந்து 2 ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஒன்று வந்து எக்ஸ்ப்ளோர்னு காமிக்கும், இன்னொன்று எஜெக்ட்னு காமிக்கும். இந்த எக்ஸ்ப்ளோரை கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து அந்த பென்ட்ரைவுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன் வந்து அந்த ஃபோல்டரை வந்து போயிட்டு பார்க்கலாம். அதே எஜெக்டை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பென்ட்ரைவ் சொருவி இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் அந்த பென்ட்ரைவ் வந்து காமிக்காது. ஏன் இந்த எஜெக்ட்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு தான் அந்த எஜெக்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வெளியே எடுக்கணும். அப்படியேவும் வந்து பென்ட்ரைவை சொருவும் போது நம்ம அப்படியே சொருவலாம். ஆனால் ரிமூவ் பண்ணும்போது எஜெக்டை வந்து கிளிக் பண்ணிட்டு தான் எடுக்கணும். அப்படியே எடுத்தோன்னா நம்மளுடைய பென்ட்ரைவ் வந்து சீக்கிரமாக வந்து கரெக்டாக ஆகிடும். என்னோடய ஃபைல் மேனேஜரில் போகிறேன். நான் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப் உள்ளே போயிட்டேன். இதில் வந்து கீழே லாஸ்ட்டாக வந்தேன்னா ஆல் ஸ்டோரேஜில் கீழே காமிக்குது பாருங்கள், USB இஸ் நவ் அவைலபிள் அப்படின்னு காமிக்குது. கீழே வந்து சாண்டிஸ்க்கு 62 GB ஃப்ரீ அப்படின்னு காமிக்குது பாருங்கள். நான் போட்டது 64 GB, ஆனால் 62 GB தான் காமிங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மெமரியை வந்து அந்த மெமரி கார்டு ஆகிறதுக்கு எடுத்துக்கும், மீதி மெமரியை தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அது உள்ளே ஒரு சில ஃபைல்ஸ் ப்ளஸ் அந்த மெமரி கார்டு ஒர்க் ஆகிறதுக்காக அந்த மெமரியை வந்து அது எடுத்துக்கும் ஸ்டோரேஜ் டிவைஸை பொறுத்த வரைக்கும். இதில் பாருங்கள் அலாரம், ஆண்ட்ராய்டு, அந்த ஃபோட்டோஸு அப்படின்ட்டு எல்லாமே ரெக்கார்டிங் அப்படின்ற அந்த ஃபோல்டர் எல்லாமே தானாகவே க்ரியேட் ஆகிருக்கு. 2 minutes 1 minutes முன்னாடி தான் அந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்குது பாருங்கள். நான் ஒரு புது பென்ட்ரைவ் போட்டோம் அப்படின்னா எப்பயுமே இப்படி தான் க்ரியேட் ஆகும். இல்லை ஒரு பழைய பென்ட்ரைவ் நம்ம சிஸ்டத்தில் இருந்து போடுறோம் எடுத்துகிட்டு வந்து அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா ஃபோல்டர் வந்து மொபைலில் போடும்போது தானாகவே க்ரியேட் ஆகிடும். நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜில் என்னென்ன ஃபோல்டர்லாம் இருக்கோ அதே ஃபோல்டர்ஸ் எல்லாமே இந்த பென்ட்ரைவ்லேயும் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து இந்த பென்ட்ரைவில் நம்ம ஒரு வீடியோ இருக்குது இல்லை வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதிலே நம்ம கண்டினியூவாக கனெக்ட் பண்ணியே வந்து ப்ளே பண்ணியும் பார்க்கலாம். இல்லை இதில் வந்து நான் வந்து காப்பி பண்ணணும் இல்லை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஃபைல்ஸை வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோமோ இல்லை காப்பி பண்ண போகிறோமோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த 3 டாட்ஸை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் இந்த மூவ் ஆப்ஷனை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பென்ட்ரைவ்லேருந்து நம்ம மொபைலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அந்த பென்ட்ரைவில் அந்த வந்து ஃபைல் இருக்காது. அது காப்பி கொடுத்தோன்னா அந்த பென்ட்ரைவ்லேயும் இருக்கும், நம்மளுடைய மொபைல்லையுமே இருக்கும். நம்ம மூவ் கொடுத்த உடனே இங்கே பார்த்தோன்னா மூவ் டு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள்.
நான் மூவ் டு அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு காமிக்குது பாருங்கள். இன்டர்னல் ஸ்டோரேஜ்ன்றது என்னுடைய மொபைல் மெமரி. அடுத்து எஸ்டி கார்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னுடைய மெமரி கார்டு. என்னுடைய மெமரி கார்டில் மூவ் பண்ணணுமா அப்படின்ட்டு காமிக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்க்கு பென்ட்ரைவ். இந்த சாண்டிஸ்க்கும் ஏன் காமிக்குது அப்படின்னா நான் மூவ் பண்ணும்போது இந்த சாண்டிஸ்கில் ஏற்கனவே இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் உள்ளே இருக்குது. இதையே நான் வேறு ஒரு ஃபோல்டர் லொக்கேஷனுக்கு மாற்றணும் அப்படின்னாலும் மூவ் கொடுத்து மாற்றிக்கலாம். இல்லை நான் வந்து என்னோடய ஃபோனுக்கு மாற்ற போகிறேன், இல்லை வந்து என்னுடைய மெமரி கார்டுக்கு மாற்ற போகிறேன் அப்படின்னா அதில் எதுக்கு மாற்ற போகிறோமோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணிட்டுனா அடுத்தது வந்து ஃபோல்டர் வந்து காமிக்கும். அந்த ஃபோல்டரில் வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம்னா அந்த லொக்கேஷனுக்கு வந்து மாறும். அந்த மாறும்போது கேன்சலோ பண்ணக்கூடாது, இல்லை பேக்கோ எதுவுமே நீங்கள் வரக்கூடாது. ஏன்னா அந்த ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது லோட் ஆகும்போது அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இன் பிட்வீனில் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்கன்னா அது வந்து ஃபைல் வந்து பாதியிலே கட் ஆகிடும். இதுதான் வைரஸாக வந்து மாறுறது நிறைய ஃபோனில் வந்து. இதுவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓடிஜி கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷனும் காமிக்கல, உள்ளே வந்து ஃபைல் மேனேஜர்லேயும் எனக்கு வந்து காமிக்கவே மாட்டுது. அப்படின்னா உங்கள் மொபைலில் பார்த்திங்கன்னா ஓடிஜியை வந்து எனேபிள் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ளே போய் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் சர்ச்சில் போய் என்ன பண்ணணும்னா இங்கே டைப் பண்ணணும், ஓடிஜி அப்படின்ட்டு டைப் பண்ணணும். ஏன்னா ஒரு சில மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓடிஜியை நீங்கள் ஒரு டைமும் ஆன் பண்ணணும். அந்த ஓடிஜியை ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்ப டிஸ்கனெக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே தானாகவே அது ஆஃப் ஆகிடும். இதில் ஓடிஜி அப்படின்ட்டு பிளிங்க் ஆகுது பாருங்கள். இதை வந்து நீங்கள் அந்த ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன்லேயும் காமிக்கும், இல்லை உங்கள் ஃபைல் மேனேஜர்லேயும் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் ஒரு டைமும் யூஸ் பண்ணிவிட்டு கேபிளை அன்ப்ளக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அது தானாகவே ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் போகும்போது திரும்பவும் நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் ஓடிஜியை பற்றி உங்களுக்கு ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் செய்யுங்க. நாங்கள் தவறாமல் உங்களுக்கு வந்து ரிப்ளை செய்வோம். நன்றி.